ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு காமிக்க போகிற ரெசிபி வந்து முருங்கைக்கீரை அடை தோசை. இதில் வந்து முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ குவான்டிட்டி, எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, டிஃபன் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு காஞ்ச மிளகா. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு ஊற வச்சுட்டு போகிறேன். ஊற வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் கழிச்சு மிக்சிலேயோ இந்த குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் கிரைண்டர்லேயோ போட்டு அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் சேர்த்துக்கணும் தான் சேர்த்துக்கோங்க. இல்லை வெங்காயம் வேணால் ஸ்கிப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடை தோசை ஊற்றி பாருங்கள். இது முக்கியமாக எதுக்குன்னா போன் டென்சிட்டிக்கு ரொம்ப நல்லது. பிடிச்சதா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அரைச்ச அடை தோசை மாவு இப்படி தான் வந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஸ்டேட்டஸ் பண்ணிக்கோங்க வேணும்னா. நான் இப்படி தான் ஊற்ற போகிறேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கார சட்னி அரைச்சிட்டேன். முருங்கைக்கீரை அடை தோசையும் கார சட்னியும் இப்படி தான் வந்திருக்கு. செஞ்சு பாருங்கள். பிடிச்சதா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பை.